guys, welcome to Ishu Vlogs. இன்னைக்கு நான் Ishu Vlogs சேனலில் மெஹந்தி மிக்ஸாலஜி வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு காட்ட போகிறேன். இந்த டைம் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் வந்து பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன். ஏதாவது கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணல. அதுக்கப்புறம் வீடு ஷிஃப்ட் பண்ணுற ஒர்க் இருந்தனால அந்த ஒர்க்கில் பிஸி ஆகிட்டு கோன்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த தடவை 20 grams மட்டும் போட்டு ரெடி பண்ண போகிறேன். தேவையான எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிக்குள்ளே இருக்குது. இப்படி எடுத்து வச்சிட்டா தான் நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது. பாக்ஸில் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது இப்போ ஸ்பேச்சுலா அதெல்லாம் வேணும். மெஹந்தி பவுடர், கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நான் ப்ராக்டிஸ்க்கும் மிக்ஸ் பண்ணுறேன் பண்ணதுனால ஆயில் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். வெறும் வாட்டர் ஊற்றி மட்டும்தான் வந்து மிக்ஸ் பண்ணுவேன். வெயிட்டிங் ஸ்கேல் 20 grams கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு வெயிட்டிங் ஸ்கேல் இதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன் மெஹந்தி பவுடர். இது மட்டும் இருந்தால் போதும். இப்போதைக்கு சுகர் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாம். 25 gram மெஹந்தி பவுடருக்கு 10 grams ஆஃப் சுகர் போட்டால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுறப்ப தான் நமக்கு அந்த அளவு தெரியும். அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து வாட்டர் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். வாட்டருக்கு அளவுன்னு எதுவுமே கிடையாது. இதுதான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்தேன். இன்னும் half gram இன்னும் வந்து 1/2 kg அப்படியே இருக்கு. பண்ணியாச்சு வெயிட்டிங் ஸ்கேலில். அதுக்கப்புறம் நமக்கு மோட் வந்து கிராமில் வேணுமா இல்லை ஓன்ஸில் வேணுமா அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் கிராம்லேயே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதுவே 40 வருது. இப்போ நான் கரெக்டாக 25 gram மட்டும் போட போகிறேன். ஒரு 2 gram அதிகமாக இருக்குது. அது இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. சுகர் வந்து 10 grams போட்டால் போதும். இப்போ 75 இருக்குது. நான் ஒரு 10 grams 85 வர வரைக்கும் போடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நல்லா இதுக்கப்புறம் நமக்கு வெயிட்டிங் ஸ்கேல் தேவையில்லை. அதை ஆஃப் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுட்டு இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஆக்சுவலாக 25 gram போட்டதே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் கரெக்டாக இருக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேச்சுலா அதுக்கப்புறம் வெயிட்டிங் ஸ்கேல் இதெல்லாம் கொடுக்கணும். நான் போய் ரிட்டன் வாங்குகிற வரைக்கும் எனக்கு இந்த மெஹந்தி தேவைப்படும். இப்போ மிக்ஸ் பண்ணி வைக்கிறது கரெக்டாக இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது சிம்பிள் ப்ராசஸ் தான். ஆனால் அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் இருக்கும். கொஞ்சம் நான் ஊற்றிக்கிறேன் நிறையவே. பாருங்க எப்படி இருக்குன்னு. இது நல்லா இந்த மாதிரிலாம் கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதுதான் டாஸ்க். நான் வந்து தண்ணி அதிகமாக போயிருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் டைம் அதிகமாக எடுக்கும். நமக்கு வாட்டர் அளவு ஷுவராக சொல்ல முடியாது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணும். நான் போய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறேன். ஆனால் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆகுது பாருங்கள். இந்த ஓரத்துலலாம் கொண்டு வந்து தண்ணி வேறு தீந்துருச்சு. கொஞ்சமாக தான் கொண்டு வந்தேன். நான் போய் தண்ணி வந்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் டம்ளரில். இவ்வளோ தேவைப்படாது, இருந்தாலும் திரும்ப எந்திரிச்சு போகணுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணது இந்த ஸ்டேஜில் இருக்குது.
பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. பவுடர் எல்லாமே வந்து பவுடர் ஒரு இடத்துல கூட தெரியல. ஸோ அந்தளவுக்கு நான் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி வந்து இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவேன். இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி நைஸாக எடுத்துக்கணும். தண்ணி இதோடு போதும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த பம்ப்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு நைஸாக குட்டி குட்டி பம்ப்ஸ்லாம் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 மணி நேரத்துக்கு நல்லா சோக் பண்ண விட்டுருங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சோன்னா நல்லா சோக் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வாட்டர் ஊற்றி இல்லை ஆயில் ஊற்றுறதுனா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.